ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் நம்ம காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, அதை போட்டு வறுத்துக்கலாம். ரொம்பலாம் வறுக்கக்கூடாது, ரொம்ப வறுத்தா தீஞ்சிரும், அது வந்து ரொம்ப நல்லா இருக்காது. அப்புறம் பிளாக் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி இதில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு. இது கூடவே தனியாவும் போட்டு வறுத்துக்கோங்க ஓரளவுக்கு. இந்த பாருங்க, இந்த மாதிரி வரப்பட்டோடனே இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றணும். இப்ப இது கூட உளுந்து நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் ஆகும்ல, நல்லா ப்ரௌன் கலர்ல ஆகும்போது எடுத்துடலாம். ப்ரௌன் கலர்ல ஆகிற வரைக்கும் வறுத்துங்க உளுந்த. பாருங்க இந்த மாதிரி. இப்ப இது கூட சென்னாதால், அதாவது கடலைப்பருப்பு போட்டு நல்லா வருங்க. அதுவுமே அந்த ப்ரௌனிஷா ஆகும் ஒரு மாதிரி. அந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். இது எடுத்தாச்சு. இது கூட மிளகு, சீரகம், இது ரெண்டுத்தையும் வருங்க. சீரகம் வந்து பொரியும்ல, அந்த மாதிரி பொரியும் போது ரெண்டுத்தையும் எடுத்துடலாம். இது கூட கருவேப்பிலை. உங்ககிட்ட காஞ்ச கருவேப்பிலை இருந்தா நீங்க அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நாங்க நார்மலா இருக்க கருவேப்பிலைன்றதுனால அதை ஃப்ரை பண்ணி ஆட் பண்றோம். நல்லா ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்ம பொடி அரைக்கும் போது நல்லா அரையும் கருவேப்பிலை. தண்ணி பசை இருந்தா அரையாது ஒழுங்கா. இதையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும். ஆற வைக்கிற கேப்ல நம்ம போயிட்டு இந்த சென்னா கோழின்னு சொல்லுவோம்ல, ட்ரை ஷ்ரிம்ப் மாதிரி இருக்கும், அந்த ஷ்ரிம்ப் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த எறாலாம் பார்த்துருப்பீங்களா, குட்டி குட்டியா இருந்தா இப்படி இருக்கும் எறா, அது வந்து காஞ்சா அப்படி இருக்கும், அதுதான் சென்னா கோழி. அது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா மொறுன்னு ஆகணும், அது அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, விட்டீங்கன்னா கீழே தீஞ்சிரும். பாருங்க, இப்ப ஆறுனதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வறுத்து வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சென்னா கோழி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைங்க. நான் கல் உப்பு ஆட் பண்றேன், உங்களுக்கு சால்ட் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, அரைச்சது கூட இப்ப சென்னா கோழி ஆட் பண்றோம். நீங்க அரைக்கும் போது நல்லா பவுடர் மாதிரி நைஸா அரைக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸா அரைக்கணும். அப்பதான் இது கூட நம்ம ஆயில் ஊத்தி இட்லி தோசை கூட எல்லாம் சாப்பிடுறப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து ஒரு நான்வெஜ் பொடி, இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க மறுபடியும் செஞ்சு பார்ப்பீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.